ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். அவ்வளோதான். இப்போ அந்த வாக்கரன் வீடியோ லைட்டாக ரிவ்யூ பண்ணியிருப்போம். இதை வச்சு அப்படியே வண்டியை வந்து இப்போ டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கோசரம். கலர் சூப்பராக இருக்குல்ல, இது எல்லாமே சொல்லியிருப்பேன். இருங்க, வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ரைட் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஆக்சுவலாக வந்து எல்லாத்தையும் அதிலே சொல்லியிருப்பேன். கீ ஆன் பண்ணாமே இக்னிஷன் ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கேமரா ஓடுதா செக் பண்ணிக்கணும் அப்பப்போ. வாவ், டிஎஃப் டிஸ்பிளேவுக்கும் இந்த கலருக்கும் வேறு மாதிரி இருக்குது. இப்போ எந்த பக்கம் போகிறது? இதில் போயிட்டு அப்படியே இப்படி போவோம், ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிட்டி யூஸ்க்கு RC 200 வந்து எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஹைவேக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹாரன் மட்டும் கொஞ்சம் என்ன லவுடாக கொடுத்தா பரவாயில்ல. ஆக்சுவலாக வந்து இந்த ஹாரன்லாம் வந்து பத்தாது நமக்கு. ஓ, ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரில, எனக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு பயங்கர சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டிவான லுக்கில் இருக்குல்ல. இதை வந்து ஒரு நேக்கட் பைக்காக இருந்தால் நம்ம நிமிர்ந்து உட்காந்து ஓட்டுவோம். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப்புங்கிறதுனால நம்ம வந்து நிமிர்ந்து உட்காந்து ஓட்ட தேவையில்லை. ஓ, சூப்பர். ஆல்ரெடி அந்த வீடியோ தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வரும். இது என்னடா எந்த வண்டி எடுத்துகிட்டு போனால் மீட்ரு ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே டெஸ்ட் வெஹிக்கிள் கிடையாது. நமக்கோசரம் வந்து ஷோரூமில் வந்து நமக்கு டெஸ்ட் ட்ரைவ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதனால் வந்து எதுலேயுமே மீட்டர் ஓடாது. அப்புறம் எதுக்குடா தமிழில் மட்டும் மீட்டர் வந்து இது பண்ணி வைக்கிறேன்னா ஒரு நல்லா இருக்கும்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக 390 போட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்பீடு ஆகிருக்கும். அதனால் எடிட் பண்ணி வச்சது, மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடி வண்டி பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் சொன்னது எல்லாமே ரியல் செம வர்த்தபிள் தான், ஓகேங்களா? இப்போ அந்த வண்டி நான் இப்போ இங்கேருந்து ஷோரூமில் வந்து 3 roadsல தான் இந்த வண்டி நமக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. அவரோட மேனேஜரோட காண்டாக்ட் நம்பர் கீழே தரேன். செம்ம கேரக்டரு. அவர்கிட்ட எந்த டீட்டெயில்ஸ்னாலும் கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்பாரு எதுனாலும். வா வா சூப்பர், செம்மையாக இருக்குது. பிரேக்கிங்லாம் வந்து அதான் சொன்னான் போன வீடியோலே, ஓட்ட தெரியாதவன் தான் அந்த மாதிரி சொல்லுவான் கேடிஎம்மை பற்றி பிரேக்கிங்லாம் அப்படின்ட்டு. வா, சிட்டி யூஸ்க்கு ஹைட்டிங் இஷ்யூஸ்லாம் அவ்வளோக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TFT இருந்திருக்காது, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து LCD கிளஸ்டர் தான் எல்லாமே வந்திருக்கும். இப்போ இதுக்கு மேலே கேடிஎம்மில் வர எல்லா வண்டிக்குமே வந்து TFT மட்டும்தான் வரும். அது பயங்கர லுக்காக இருக்குது, பார்க்கவே பயங்கர லுக்காக இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி தான். இந்த வண்டியோட கலருக்கு இதுக்கும் பயங்கரமாக மேட்ச் ஆகிடுச்சு. வா, நானும் போய்கிட்டே இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் போயிட்டுருக்கேன். வா, சூப்பராக இருக்குது. ஓட்டுறதுக்கு கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் பயங்கரமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ அந்த கார்கிட்ட வந்து நான் வந்து பெண்டு ஒன்று போட்டேன். அப்பயுமே நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்டெபிலைசேஷன் நல்லாவே இருந்துச்சு. RC 200லாம் யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதானே எங்கே வரீங்க? இதில் போவோம். இப்போ வந்து நம்ம ஹைவே ஏற போகிறோம். வா, செம்ம. RC 200 நல்லா பயங்கரமாக இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு 390 பவர் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. இது 200cc, ஓகேங்களா? ஒரு 199cc என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுமோ இந்த வண்டி அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 PS பவர் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 19.3 Nm டார்க் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. நான் பேசுகிறது எப்படி கேட்குதுன்னு தெரில. இப்போ ஹைவே ஏறிட்டு ஒரு செக் பண்ணி பார்ப்போம். ஓ, ஹைவே ஏறிடலாமா? இந்த மிரரை வந்து ஏன் ஓப்பன் பண்ணலன்னா கொஞ்சம் ஒய்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால தான் வந்து மிரர் வந்து ஓப்பன் பண்ணல. ஓ ஓ ஓ ஓ சூப்பர், நல்லா இருக்கு. அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு பயங்கரமாக இருக்கும். இந்த வண்டியோட மைலேஜுன்னு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு 35 to 40 கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது, ஓகேங்களா? 35 to 40 வந்து சாலிடாக கிடைக்கும் 200ல். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அதுக்கப்புறம் எப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்க, அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து இதுவே காட்டும்.
அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே நில்லுங்க, ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்கோசரம் எப்படி பார்த்தீங்களா, நல்ல ஒரு ஸ்டெபிலைசேஷனாக இருக்குது. எந்த வைப்ரேஷனும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைடு ஏறிடும். வண்டியில் வந்து வைப்ரேஷன் கிடையாது, பார்த்தீங்கன்னா தெரியும். நில்லுங்க, ஹேண்டில் விட்டு கட்டுறேன். வைப்ரேஷனே இல்லை வண்டியில். வைப்ரேஷன் இருந்தால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இப்படி ஓபிள் ஆகிருக்கும், தெரியுதுங்களா? நல்ல வண்டி வந்து ஓபிள் ஆகிருக்கும். அதனால உங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துருக்கும் நல்லாவே. என்னடா ஹைவே கொண்டு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலையே அப்படின்னு கேட்காதீங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் போயிட்டுருக்கேன். ஓட்டேவா, நல்லாயிருக்கு. ஓ, கார்னரிங் சூப்பராக இருக்குது, பயங்கரம். பீஸ்ட் பீஸ்ட் பீஸ்ட். என்னடா இதையும் பீஸ்ட்டுங்கிறீங்க? நல்லா அதாங்க வாயில் வருது டக்குன்னு. ஒரு நல்ல வண்டியை பற்றி சொல்லும் போது நல்ல வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது இல்லை? அதனால தான் நான் வந்து அந்த வேர்டை யூஸ் பண்ணுறேன். வாவ் வாவ். இந்த வண்டியை வந்து டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸு. ஏன்னா சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா வந்து இப்போ அவர் வாக்கரன் வீடியோவும் எடுத்துக்கப்பா, அப்படியே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வண்டி எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு கௌதமண்ணா சொன்னாங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இவ்வளோ தூரம் போகலாமா என்னன்னு தெரில, நான் பாட்டுக்கு வந்துட்டேனே. ஐயோ ஒன்றும் அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம போயிட்டு ஆக்சுவலாக வந்து ஃபியூல் வந்து கம்மியாக இருக்க மாதிரி காட்டுது. கீழே போகிறதுக்கு பதிலாக மேலே வந்துட்டேன். எங்கே போய் கொல்லாம்பட்டி பைபாஸ் போயிட்டு தான் சுற்றிட்டு வரணுமா இருக்கும். இருங்க, கொல்லாம்பட்டி பைபாஸே ஒரு போயிட்டு வந்துடும். வா, வண்டி ஓட்டுறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லிப்பர் கிளச்சு, குயிக் ஷிஃப்டர் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த வண்டியில் கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 200cc செக்மெண்ட்டுங்கிறதுனால இதோட காஸ்ட் கட் பண்ணணும்ல, அதனால வந்து இந்த விஷயத்தெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? என்னடா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. நல்லா இருக்குது வண்டியை பற்றி. இதுக்கு மேலே எங்கே சொல்லிகிட்டே தான் போகணும் போல இருக்குது. அவ்வளோதான். திருப்பி இப்போ ரிட்டன் வந்து ஷோரூமுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே இப்போ ஷோரூமுக்கு போகலாம். இப்போ கொஞ்சம் டாப் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது, வண்டி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சத்தம் கொஞ்சம் கத்தி பேசி தான் ஆகணும். பிரேக்கிங் சூப்பர். ஏன்னா அவர் திடீர்னு வந்து கட் பண்ணார், அதனால் பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. 4th கியர், 5th கியர். ஆக்சுவலாக ஒரு இண்டிகேட்டர் போட்டார், அதனால் வண்டிட்டு வரோம். வண்டி 6th கியரில் இருக்குது. அப்படியே ரிவ் பண்ணி பார்ப்போம். அப்படியே ஸ்மூத்தாக ஏறுது ஸ்பீடு. சரிங்களா? ஸ்மூத்தாக அப்படியே ஸ்பீடு அழகாக ஏறுது. வாவ் 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 வாவ், சூப்பர். இந்த ரைடு ரிவ்யூவில் என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வண்டி எப்படி இருக்குது என்னங்கிறது தான் சொல்லணும். ஓட்டுறதுக்கு என்ன இதுன்னு ஒரு சில விஷயங்களில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நான் விட்டுருப்பேன். அதாவது வந்து வாக்கரன் வீடியோவில் வந்து இது என்ன சிசி என்னங்கிறது, ஏன்னா கொஞ்சம் வந்து அர்ஜென்ட்டில் வந்து பேசிட்டேன். அது இல்லாமல் எனக்கு ரொம்ப ப்ரீத்திங் அதிகமாகிடுச்சு, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் கொஞ்சம் படன்னு நானும் பேசிட்டு அப்படியே சின்ன விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லாமல் விட்டுருப்பேன். அதுக்கு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ். அதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 199cc லிக்விட் கூல் i5 என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலர் ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 கலர் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆரஞ்சு, ஃபுல் ஆரஞ்சு பார்த்துருக்கீங்களா, அந்த ஃபுல் ஆரஞ்சு, அப்புறம் ஃபுல் பிளாக்கு, இந்த கிரே வித் ஆரஞ்சு. இது வந்து செம்ம லுக்காக இருக்குது. இப்போ தான் இது கடைசியாக லான்ச் பண்ண வண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு வித் கிரே இந்த வண்டி தான் வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம். அதே மாதிரி மிரரும் பார்த்தீங்கன்னா நல்லா விசிபிளாக தான் இருக்குது. முன்னாடி எட்ஜ் டு எட்ஜு தெரியுது. நம்ம வந்து இப்போ மிரர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மிரர் க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்டக்கூடாது தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் வைடாக இருக்கிறதுனால தான் இப்படி ஓட்டிகிட்ருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபியூல் ரிசர்வ் இது அங்கேயே காட்டுனுச்சு, பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர்னு பார்த்தீங்கன்னா 25 PS பவர் வந்து இந்த வண்டி ஒரு 10,000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது.
டார்க்குன்னு பார்த்தோம்னா ஒரு 19.2 Nm ஆஃப் டார்க் வந்து ஒரு 8000 RPMல இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஃபீலை வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது நல்லாவே தெரியும் எப்படி RPM ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வா வா இப்போ கொஞ்சம் அப்படியே 6 கியர்லேருந்து அப்படியே ஏற்றணும்னா நல்ல ஒரு ஃபீல். வா சூப்பராக இருக்குது. ஆடா வா வாங்க வண்டி உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக RC 200 டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துருங்கன்னா, RC 200ன்னு இல்லை, உங்களுக்கு KTMல என்ன வண்டி டியூக் RC விட்பிலியன் எதுனாலும் சரி நீங்கள் வந்து KTM ஷோரூம் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நான் கீழே வந்து கௌதம் அண்ணாவோட நம்பர், கௌதம் அண்ணானா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் மேனேஜர் தான், 3 ரோட்ஸில் இருக்கார். இப்போ அந்த ஷோரூமில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவரோட நம்பர் நான் கீழே கண்டிப்பாக தரேன். நீங்கள் வந்து எதுனாலும் அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். எந்த டவுட்னாலும் சரி, வண்டி இப்போ டெஸ்ட்டே வேணும் அப்படின்னாலும் சரி, அவர் கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. குட் ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுவார், நல்லா பேசுவார். வண்டி ஓவராலாக சொல்லணும்னா வண்டி சூப்பர். வண்டியை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து ஃபேமிலிக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலிக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா வந்து பின்னாடி சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு தான் இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறதுனா, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை ஏற்றிட்டு போகிறதுக்கு வேணால் கரெக்டாக இருக்கும். மற்றபடி ஃபேமிலியில் அம்மா அப்பாலாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம்தான். எடுத்துகிட்டு போகிறதுனா எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து அப்பாவையும் அம்மாவையும் லாங்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. அவ்வளோ பெரிய சீட்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அதாவது Gen 1 RC இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் சுத்தமாக யாருமே ஏற முடியாது. பசங்க மட்டும்தான் நான் ஜாலியாக ஏறிட்டு போவாங்க. இப்போ வந்து அந்த இதை வந்து இதில் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாங்க. அதுக்கு இதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம டியூக்கில் இருக்க மாதிரி தான் ஒரு சீட் கம்ஃபர்ட் இருக்கும். இப்போ எனக்கு ரைடரோட சீட் கம்ஃபர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்கில் இருக்கிறதுனால நம்ம நல்லா சாஞ்சிட்டு வண்டி ஓட்டும் போது நல்ல ஒரு சீட் கம்ஃபர்ட் தெரியுது. பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்களா, பவர் அண்ட் டார்க் சொல்லவே தேவையில்ல. பிரேக்கிங் நல்லா இருக்குங்க. பிரேக்கிங்கை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும். சில பேர் வந்து கியர் கட் பண்ணாமல் பிரேக்கிங் யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதை தான் வந்து கொஞ்சம் கற்றுக்குங்க. என்னென்னா கியர் கட் பண்ணி தான் நீங்கள் வந்து பிரேக்கிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா வண்டியிலுமே ஹை ஸ்பீடு வண்டி ஆகட்டும் எதாகட்டும் நீங்கள் இதுதான் வந்து இது பண்ணி பார்க்கணும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வண்டி ஓட்டிகிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஏன்னா நம்ம நேக்குடு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நேக்குடு தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து ஸ்போர்ட்டிவ் லுக்கில் இருக்க மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி வண்டி ஓட்டும் போது வண்டி பயங்கரமாக நமக்கு ஹேண்ட்லிங் வந்து வருது. ஏன்னா நேக்குலேருந்து ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறோம்ல, நல்ல ஒரு ஹேண்டிலிங் வருது வண்டி ஓட்டுறதுக்கு. ஐ லைக் ராயல் என்ஃபீல்ட். போவோம், அவ்வளோதான். இங்கே ஷோரூம் கிட்ட வந்தாச்சு. இன்னொரு தடவை சொல்கிறேன், நீங்கள் எதுனாலும் சரி கௌதம் அண்ணாவை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவார். அப்படி இல்லைன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் பேச சொல்கிறேன். இதெல்லாம் தேவையே இல்லை, அவரே பேசுவார். பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். இந்த வீடியோ வந்து எவ்வளோ பெருசாக வரப்போகுதுன்னு தெரில. ஏன்னா நம்ம ரொம்ப நேரமாக இந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வாக்கரான் வீடியோ எப்படி இருந்துச்சு என்னங்கிறதுலாம் சூப்பராக எல்லாம் ஜாலியாக ஒவ்வொருத்தரும் பார்த்து நானும் இந்த மாதிரிலாம் போயிருக்கேங்க. ஹாய் இந்த மாதிரிலாம் போயிட்டு நானும் நிறைய பேத்துக்குலாம் டாட்டா காமிச்சிருக்கேன். அப்போ ஒருத்தர் RX 100ல் பயங்கரமாக போவார். நாங்கள் டாட்டா காமிச்சு எல்லாம் சூப்பராக பார்த்துட்டே போகிறாங்க. பாய் 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 பாய்டா குட்டி, பாய். நம்மளும் அவ்வளோதான் ஷோரூமுக்கு வந்தாச்சு. பாய் பாய் பாய். புரியப்பா ஓ ஓவராலாக இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா டாப் நாச். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இது நான் ஃபோட்டோவில் பார்த்ததுக்கு எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நேரில் பார்க்குறேன், செம்ம ஒரு லுக்கு. பப்ளிக் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆரஞ்சு வித் கிரே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷில் இருக்கிறதுனால பப்ளிக் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு வைங்க. என்ன உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் மறக்காமல் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகே கைஸ், டாடா பை பை, லவ் யூ. மறக்காமல் அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. until then bye 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 bye. See you at the next video guys. டாடா 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 பை பை.